வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி சீரியலோட ஆக்ட்ரஸ் அஸ்வினி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற தொடர் தான் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. இந்த சீரியல்ல ராசாத்தி அப்படிங்கிற கேரக்டர்ல அஸ்வினி ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல்ல இப்போதான் என்ட்ரி ஆயிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூகுள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கன்னடா சேனலில் ரியாலிட்டி ஷோவில் இவங்க ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவில் தான் இவரை பார்த்துட்டு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியலுக்கு நடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ குண்டா இருக்கிற பொண்ணை நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். ஸோ ப்ளீஸ் எங்கள் சீரியலை நீங்கள் நடிக்க வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் தான் ஏன் குண்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா ஜீன் ப்ராப்ளம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். என்னோட தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பயங்கர ஹைட் அண்ட் வெயிட் தான். எனக்கு இது நேச்சர் தந்த கிஃப்ட்னு தான் நான் சொல்வேன். பட் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னா. பெண்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட வீட்லேயும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ். அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா நீ சாப்பிட்டுட்டு தான் இந்த மாதிரி வெயிட் போட்ட அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் சாப்பாடை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். ஆனாலும் கூட என்னால் என்னோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இவரோட உடம்புல சேர்ந்துருக்கிறது எல்லாமே கெட்ட கொழுப்பு இல்லை. ஸோ டாக்டர்களே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பட் அது எதையும் நான் காதில் வாங்கிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்னை குண்டா படைச்ச கடவுளுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் குண்டா இருந்ததால தான் இந்த சீரியலை ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டில் கூட காமெடி பண்ணி இன்னும் அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. பட் சீரியல் ஸ்டோரியை கேட்ட உடனே வீட்டில் ஓகே பண்ணிட்டாங்க. சீரியஸான சப்ஜெக்ட்னு எனக்கும் அப்புறம் தான் புரிஞ்சுது. என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்காக இந்த சீரியல் டீம் ரொம்ப நாளாக அலைஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக காத்திருந்ததை நினச்சப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தமிழ் மக்களோட சீரியல் பிரியத்துக்கு இந்த மாதிரி மெனக்கெடல்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படியோ நானும் தமிழ் சீரியலுக்குள்ள வந்துட்டேன். ஏற்கனவே எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்கள் பெங்களூர்ல இருந்து தமிழ் சீரியலுக்குள்ள வந்திருக்காங்க. முக்கியமாக ரச்சிதா, சைத்ரா இவங்கெல்லாம் பயங்கரமாக ஷைன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் கண்டிப்பாக ஷைன் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு ரசிகர்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப மெல்டிங்காக பேசியிருக்காரு. ஸோ இந்த சீரியலோட டைட்டில் அண்ட் இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குண்டா இருக்கிற பொண்ணு ஒரு ராஜகுமாரனுக்காக ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி. பட் ரியல் லைஃப்ல இவரோட ராஜகுமாரன் யாரு அப்படின்னு பார்த்தா, இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவரோட ராஜகுமாரனோட நேம் மிதுன். இவங்க ரெண்டு பேருமே சேம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.